ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் அந்த மொபைல் பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 25,000 ரூபாய்க்கு கீழே OnePlus Nord CE4 அப்புறம் Nothing Phone 2A. ஆனால் மோட்டோ அதே பட்ஜெட்டில் என்னால் பெஸ்ட் மொபைல் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா மோட்டோ ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். அதை விட இது பெஸ்ட் மொபைல் தானா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொபைலோட மாடல் மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழேயே மோட்டோரோலா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாக்ஸோட கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கமாக இதோட MRP இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் அப்படிங்கிறத பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல பேக் கவர் இருக்குது. அது ஒரு ஸ்டைலிஷான பேக் கவர் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் பேக் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கான மேனுவல் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின். இந்த மொபைலை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் கேபிள் கொடுக்காம C to C டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலை எடுத்தோன்னா கையில் ஃபீல் ஆகிறதே பெரிய பேட்டரி கொடுத்துருந்தாலும் அது எந்த அளவுக்கு வெயிட் கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கும்போதுமே மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பேக்கில் உள்ள டிசைனுமே சரி லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனோட கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. இதில் 2 சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணால் மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. அது பக்கத்துலேயே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் C சார்ஜிங் போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட நீங்கள் மோட்டோவில் எப்போவுமே சவுண்ட்ஸ் பெட்டராக எதிர்பார்க்கலாம். வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஆஃப் ஆன் பட்டன், அதுக்கு மேலேயே வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு மோட்டோவும் என்ன பண்ணியிருக்காங்க 3.5mm ஜாக் பாயிண்ட்டை தூக்கியிருக்காங்க. அதனால தான் சிம் ட்ரை எப்போவுமே இடது பக்கமாக இருக்கும். அதை கீழே கொண்டு 3.5mm ஜாக் பாயிண்ட்டாக தூக்கியிருக்காங்க. ஹெட்செட்லாம் நம்ம வயர்டு ஹெட்செட்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ப்ளூடூத் ஹெட்செட் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பேக்கில் வீகன் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. வேணால் சைடில் நமக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஆனால் பேக்கில் பார்க்கும்போது நமக்கு வீகன் லெதர் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. கவர் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எதுவுமே அதில் பிக்கப் பண்ணாது. ஹாட் பிங்க் அப்புறம் மார்ஸ்மாலா ப்ளூ 2 கலர் மட்டும்தான் நமக்கு வீகன் லெதர் பிரிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் ப்ளூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். இந்த மொபைல் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சியோட POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள கலர்ஸ் அப்புறம் வீடியோலாம் பார்க்கும்போது நல்லா ரியலாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு 144 ஹெர்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டோவில் போட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டு மாறிக்கிடும். நீங்கள் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சார்ஜ் இறங்குறதுக்கு வேகமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 1600 நைட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியே சன்லைட்லலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே அந்த அளவுக்கு கலராக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே நல்லா தெளிவாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு நமக்கு டிஸ்பிளே சேஃப் தான். அப்புறம் இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டோ தவிர வேறு யாருமே IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்கறதில்ல. நம்ம இந்த மொபைலை தண்ணியில் போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. தண்ணியில் போட்டு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். மழை தண்ணியிலலாம் நமக்கு மொபைல் நனைஞ்சா கூட நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் டச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. மெமரின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் 2 வேரியண்ட் இருக்குது. நமக்கு 8GB வேரியண்ட்டை 21,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். 12GB ரேம் உள்ளது நம்ம 23,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு எதுவும் போட முடியாது. மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்கல. கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு பேக்கில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் மெயின் கேமரா பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சல் நமக்கு சோனியோட லெட்டியா சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மோட்டோ கேமராவில் கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோட்டோ கிளாரிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. சோனி லிட்டியா சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா 13 மெகா பிக்சல். இது நம்ம அல்ட்ரா வைடாகவும் மேக்ரோ கேமரா 2ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக 3 கேமரா கொடுத்து ஏமாற்றாமல்
ஒரு கேமராவையே நமக்கு 2 இதாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயிட் ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நமக்கு வந்து 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வீடியோஸை வந்து நமக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது வீடியோ எடுத்தால் எந்த அளவுக்கு சேக் ஆகுது அப்படின்னு நீங்களே அதில் பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உண்மையிலே கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் 5000 மில்லியம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 மில்லியம்ஸ் பேட்டரி கொடுத்துருந்தாலும் வெயிட் ரொம்பவே கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. 175 கிராம் தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ வெயிட் கம்மியாக கொண்டு வந்ததுனால நமக்கு வந்து கையில் எடுக்கும்போது எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. அதையே வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 68 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இவங்கள பாராட்டணும். 15 நிமிஷத்தில் நமக்கு வந்து இது வந்து 50% சார்ஜ் ஏற்றிடலாம். நமக்கு இதில் வந்து 15 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட்டோ எப்போவுமே வந்து 5G பேண்ட்ஸ் அதிகமாகவே கொடுப்பாங்க. நமக்கு இதில் ஆண்ட்ராய்டுன்னு பார்க்கும்போது நமக்கு ஆண்ட்ராய்டு 14 சப்போர்ட்டோடு வருது. யூஐ நமக்கு வந்து மோட்டோவோட ஹலோ யூஐ கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஸ்பேஸ் அப்புறம் வந்து மோட்டோ செக்யூர்னு நிறைய ஆப்ஷன்லாம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், அதாவது ஆண்ட்ராய்டு வந்து 17 வரைக்கும் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம்னு அவங்க வந்து மோட்டோ சைட்லேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் வந்து நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வந்து என்னென்னா இந்த மொபைலில் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதுக்காக இது வந்து மொக்க ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலை. இது வந்து கேமிங்க்கு நல்லா விளாடலாம், கேமிங்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த ரேட்டில் வந்து மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது வந்து ப்ராசஸர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் ரேங்கிங்கில் இந்த ப்ராசஸர் 50வது இடத்துக்கும் கீழே இருக்குது. OnePlus Nord CE4 அப்புறம் Nothing Phone 2A அந்த மொபைலோட ப்ராசஸர் கம்பேரிசன் போடுறேன். அது கூட பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துடுங்க. இந்த பட்ஜெட்டில் ஷேர் வேல்யூ வந்து நமக்கு ஹெட்டுக்கு 1.16 இருக்குது, பாடிக்கு வந்து 0.91 இருக்குது. ஷேர் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல கர்வ் டிஸ்பிளே அப்புறம் வந்து ஒரு நல்ல கேமரா சோனியோட சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம்மாகவும் இருக்கணும், வெயிட்டும் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மோட்டோ எட்ஜ் 50 பீஸ்னா வாங்கலாம். இல்லை எனக்கு பேட்ரி பேக்கப்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlusல வந்து நமக்கு 5500 மில்லியம்ஸ் பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3 மொபைல்லையுமே வந்து நமக்கு கேமரா வந்து நல்லாவே இருக்கும். OnePlusல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. நத்திங்கில் நமக்கு எல்லாமே சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கேமரா அதுலேயுமே பெட்டராகவே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நத்திங் ஃபோன் வந்து அந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளாட் டிஸ்பிளே எனக்கு ஓகே, கேவ் டிஸ்பிளேலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நத்திங் ஃபோன் OnePlus Nord CE4 போகலாம். நத்திங் ஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோன்ட்டு நம்ம ஒரிஜினல் சார்ஜர் தான் வாங்குவோம். அதே நம்ம நத்திங் ஃபோன் சார்ஜர் வாங்கும்போது நம்ம 2000 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இதோட வந்து விலை அதிகமாக தான் இருக்குது. இல்லை எனக்கு கர்வ் டிஸ்பிளே தான் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இதை விட பெஸ்ட்டாக வேறு மொபைல் கிடையாது. இதுதான் வந்து பெஸ்ட். மோட்டோ எட்ஜ் 50 பீசன் வாங்கணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.